ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மகிமையான நல்ல வேலைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆறுதலின் நேரம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களோடு இணைந்திருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மகிமையாக நடத்துகிறார். இந்த நாளும் ஆண்டவர் உங்களை மகிமையாக நடத்தி வந்திருக்கிறார். இனியும் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற நாம் பாக்கியவான்கள்னு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சில வசனங்களை நம்ம பார்த்து ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அதை தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. யாத்ராகமம் 34வது அதிகாரம் 24வது வசனம் கவனிங்க. நான் புறஜாதிகளை உங்கள் முன் நின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவனும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நல்ல அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். எவ்வளோ நல்ல வாக்குத்தத்தம் பாருங்கள். எல்லைகள் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பில், குடும்பத்தில் நல்ல ஒரு விஸ்தாரங்களை நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்த எல்கைக்குள்ளே போகணும். சில குறிப்பிட்ட காரியங்களே நம்ம திரும்ப சிக்கி சிலர் நிற்கிறதாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆண்டவரே, எங்களால் இதுக்கு மேலே வளர முடியாதா? நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், நல்ல வேலைகளை பார்க்குறோம், இன்னும் ஊழியங்களை முயற்சி எடுக்கிறோம், இன்னும் பிள்ளைகளுடைய படிப்புகளை முயற்சி எடுக்கிறோம். ஆனாலும் அடுத்த ஒரு மேன்மையான காரியங்களுக்கு போக முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் சில நேரம் அது ஒரு பாரமாகவே சில தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது உண்டு. ஆனால் இந்த நாளில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். விஸ்தாரமாக்க வேண்டியது, நம்முடைய எல்லைகளை பெரிதாக்க வேண்டியது. ஒருவேளை நாம் முயற்சி எடுத்து இது வரைக்கும் தோற்று போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்போம். கர்த்தர் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவார். அப்படியே ஆண்டவருடைய நாமத்தினால் இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கட்டும்னு சொல்லி நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அந்த வார்த்தை மேலே இப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு, நான் புற ஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். அப்படி கர்த்தர் சொல்லுகிறார். புறஜாதிகள் அப்படின்னா யார்? இந்த வாக்குத்தத்தம் யாரிடத்தில் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்கிற ஒரு தேசத்தில் இவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இந்த எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் கிடந்த அந்த நாட்களில் ஆண்டவர் இவர்கள் மேலே இறக்கம் வச்சு அவங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இவங்க அடிமை ஒரு 400 வருஷம் கிட்டத்தட்ட 400 வருடம் ஒரு தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து வெளியே வரும்போது கர்த்தர் அவங்களுக்கு இந்த வார்த்தையை திரும்ப நினைப்பூட்டுகிறார். நான் உங்களுக்கு ஒரு தேசம் தர்றேன் இல்லையா? அந்த தேசம், அதில் ஏற்கனவே சில குடிகள் இருக்கிறாங்க, சில தேச மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள விட்டு நான் துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விசாரப்படுத்துவேன். அப்படி தான் கர்த்தர் வாக்கு தர்றார். புறச்சாதிகளை உங்கள் முன்னாடி இருந்து துரத்தி விட்டு. இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை நாம் நினைவுகூர ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த புறஜாதிகளை துரத்தி விட்டு ஏன் நமக்கு இந்த எல்லையை தர வேண்டும்? இவர்கள் சத்துருக்கள் அல்ல, இஸ்ரவேலர்களுக்கு இவர்கள் எதிரானவர்கள் அல்ல, இஸ்ரவேலர்களுக்கு இவர்கள் விரோதமானவர்கள் அல்ல. அப்படி என்றால் ஏன் அவர்களை துரத்தி விட்டு அந்த பொசிஷனை எடுத்து விட்டுட்டு நம்மளையே அங்கே கொண்டு போய் வைக்கணும்? நாம் இதில் தியானிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்தம் தருகிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கும் போது, அந்த வசனத்துக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்கும்போது நம்ம கேட்கணும், ஆண்டவரே அவர்களை மாற்றி வைத்து விட்டு எங்களுக்கு அந்த தேசத்தை தர்றீங்கன்னா அப்போ அதனுடைய காரணம் என்ன அப்படி நம்ம கேட்க நம்ம பழகணும். அப்படி என்றால் ஏன் இவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த தேசத்தை அவர்களை துரத்தி விட்டு இவர்களுக்கு கொடுக்கிறார் என்றால், அவர்கள் அந்த புறஜாதிகள் என்பது அவர்கள் அந்நியர்கள், தேவனை ஆராதிக்காதவர்கள். அது மாத்திரமல்ல, அவனுடைய பாவங்கள் மிகுந்திருக்கிறது, தேசத்தில் அக்கிரமம் மிகுந்திருக்கிறது. ஒரு தேசத்தில் இவர்களுக்கு நல்ல செழிப்பான தேசம் இருந்திருந்தாலும், ஒரு நல்ல தேசத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களை வாழ வைத்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும், ஆனால் அவர்கள் அந்த நல்ல தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பாவங்கள் பெருகிறது.
அப்போ பாவம் பெருகிற இடத்தில் அவர்களை எடுத்து விட்டு இன்னொரு ஃபேமிலியை, இன்னொரு குடும்பத்தை, இன்னொரு கூட்டத்தை கர்த்தர் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. அதை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அதை எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, ஆதியாகமத்தில் 15வது அதிகாரம், ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், 16வது வசனம். இது ஆபிரகாமுக்கு, கிட்டத்தட்ட இந்த சந்ததிக்கு, அவர்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் அதை நமக்கு நினைப்படுத்துகிறது. அதில் நம்ம வாசிக்கும் போது 15வது அதிகாரம் 16வது வசனம், 15, 16 இப்படியாக வாசிக்கிறோம். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அவங்க திரும்ப இந்த தேசத்துக்கு வருவாங்க. இவர்கள் திரும்ப குடியிருக்க போகிற தேசத்தை குறித்து கிட்டத்தட்ட அவர்களுடைய 400 வருஷத்துக்கு முன்பாக, 4 தலைமுறைக்கு முன்பாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒரு 600 வருடத்திற்கு முன்பாக இந்த வாக்குத்தத்தத்தை இவங்க பெறாங்க. அப்போ அந்த ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ இன்னைக்கு இந்த தேசத்தில் குடியிருந்துட்டு இருக்கிற உன்னுடைய குடும்பத்தார் எகிப்தில் அடிமையா போவாங்க, மறுபடியும் இந்த தேசத்துக்கு வரும்போது இதை உரிமை தேசமா அவங்க பெற்றுக்கொள்ள போறாங்க. எப்படி, ஏன் ஆண்டவர் இந்த காலகட்டம் அப்படின்னா, இவர்களுடைய பாவம் நிறைவாகும் போது அவர்களுக்கு கையளிக்கப்படுகிறது, மாற்றி அளிக்கப்படுகிறது. அப்போ இந்த வசனம் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. 33:24 புறஜாதிகளை உங்களை விட்டு துரத்தி விட்டு உங்கள் எல்லை விஸ்தாரப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்படின்னா இவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு, அதாவது இவர்கள் அந்த இடத்துல போய் அமர்வதற்கு ஏற்கனவே இருந்த ஒரு கூட்டம் அவர்கள் அழிக்கப்பட வேண்டியது இருக்கு, அல்லது அவர்கள் மாற்றி வைக்கப்பட வேண்டியது இருக்கு. இவர்களுக்கு அதை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சில பொசிஷன், சில இடங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பலாம், சில காரியங்களை நீங்கள் விரும்பலாம். ஆண்டவரே என்னை இந்த இடத்துல வைங்கன்னு சொல்லி விரும்பலாம். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்கனவே அந்த இடத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால், அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். கவனிங்க, இதை இன்னும் அழகான ஒரு விஷயமா நம்ம கவனிக்கும் போது, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணக்கூடிய சம்பவத்தை நம்ம கவனிக்க முடியும். சங்கீதம் 80 அதை குறித்து சொல்லும்போது, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் அப்படி கர்த்தர் சொல்றார். அப்படின்னா என்ன, சவுலை கர்த்தர் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளிவிட்டு, இவனுடைய ராஜ்யபாரம் வேண்டாம், இவனை நான் தள்ளி விட்டுட்டு இப்போ அடுத்த ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும். அப்போ ஆண்டுடைய கண்கள் பார்க்கிறது, யாரை தெரிந்தெடுக்கலான்னு சொல்லும்போது அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த தாவீதை தெரிந்தெடுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன், தாவீதினுடைய இருதய விருப்பங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் தாவீது எதை, அவனுடைய பார்வை, அவன் கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய குற்றமற்றவனாய், கர்த்தருக்கு பிரியமானவனாய் அவன் இருக்கிறான் என்பதை வேதம் பதிவு செய்கிறது. அப்படி என்றால் சில இடத்துல நம்மளை ரீப்ளேஸ் பண்ணணும். சில இடங்களில் சில மனிதர்களை மாற்றிவிட்டு தேவ பிள்ளைகளை அவர் அமர்த்த விரும்புகிறார், உங்களை அமர்த்த விரும்புகிறார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அமர்த்த விரும்புகிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். எப்பொழுது அந்த அமர்த்தப்படுதல் உண்டாயிருக்கு தெரியுமா? இன்னைக்கு சில உயர்வான பொசிஷனில், நல்ல உயர்வான அதிகாரத்தில் சில துன்மார்க்க மனிதர்கள் இருக்கிறார்கள். சில அசுத்தமான காரியங்களை செய்கிறவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல பதவிகளில் தீமையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அப்புறப்படுத்தி அவர் அந்த இடத்துல யாரை வைக்க விரும்புகிறார் தெரியுமா? தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதர்களை, தன்னுடைய இருதயத்திற்கு பிரியமான மனிதர்களை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அப்போ இந்த புறஜாதிகளை துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விசாரப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்றால், அந்த புறஜாதிகள், ஆண்டவருக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள், பாவத்தில் திளைத்து இருக்கிறவர்களை நீக்கிவிட்டு கர்த்தர் அந்த பகுதியில் கர்த்தருக்கு பிரியமான நம்மை வைக்க விரும்புகிறார். அப்போ நம்மளுடைய ப்ரேயர் என்ன தெரியுமா? நல்ல திறமையாக நம்ம இருக்கிறது நல்லது, நல்லா படித்திருக்கிறது நல்லது, நல்ல வேலை செய்கிற சாமர்த்தியம் இருப்பது நல்லது. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும். அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிற வசத்தில், தமது பார்வைக்கு பிரியமாய் இருக்கிறவன் வசத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறார். இந்த எகிப்தில் அடிமைத்தனத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க, எத்தனையோ கோத்திர பிதாக்கள், எத்தனையோ மற்ற அந்நிய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் விடுத்து விட்டு கர்த்தர் ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முற்பிதாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானவங்களாக இருந்திருக்கிறாங்க. தேவன் வாக்கு பண்ணினதை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில், தன்னுடைய சிந்தனையில் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று முயற்சி எடுத்து வாழ்ந்து பழகினவர்களாக இருக்கிறாங்க. சில ரீப்ளேஸ்மெண்ட் உங்கள் லைஃப்பில் நடக்கும்.
சில சில பொசிஷனில், சில இடங்களில், உயர்வுகளில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாறணும். இந்த இடத்துல நீங்கள் உயர்ந்திருக்க வேணும். ஆனால் இந்த உயர்வை நம்ம பார்க்க முடியலையா? ஆண்டவர் அங்கே சொல்கிற அழகான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க முடியும். அந்த உயர்வை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம இங்கே என்ன செய்ய வேண்டியது இருக்குது தெரியுமா? அவருக்கு பிரியமாய் நம்ம வாழ வேண்டியது இருக்குது. அங்கே அதோடு அந்த வார்த்தை நிறைவடையவில்லை. அந்த வாக்குத்தத்த வசனம் 34வது அதிகாரம் யாத்திராகமும் 34:24 இப்படியாகவே சொல்லுகிறது. உங்கள் எல்லைகளை விசாரமாக்குவேன், வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம இங்கே கவனிக்க முடியும். ஆண்டவர் இங்கே சொல்கிறார், உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். இந்த எல்லையை விட்டு நீங்கள் என்னை தொழுது கொள்ளும்படியாய் எருசலேமுக்கு கடந்து வரும்போது, அவரை ஆராதிக்கும்படியாக கடந்து வரும்போது ஒருவனும் உனக்குரியதை இச்சிப்பதில்லை. ஆராதனைக்கு போகும்போது, தேவனுக்காய் ஊழியம் செய்ய போன நான் இழந்து போயிட்டேன் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. எந்த தேவ பிள்ளை கர்த்தருக்கு பிரியமானவங்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் தேவ சமூகத்தில் போய் பணிவிடை செய்யும்போது உங்களுடைய சம்பத்துகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். என்ன, நான் இன்னைக்கு ஆராதனையை விட்டுட்டு, இன்னைக்கு நான் பிஸ்னஸை விட்டுட்டு, நான் ஆராதனை விட்டுட்டு பிஸ்னஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிறவர்களை விட எனக்கு இன்னைக்கு தேவ சமூகத்தில் போய் அமருகிற நேரம் தான் முக்கியம், நான் தேவனோடு அமருகிற நேரம் தான் முக்கியம்னு சொல்லி அதை ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு தேவன், அடுத்து இதுன்னு முக்கியப்படுத்துறீங்கன்னா ஒருவரும் உங்களுக்குரியதை இச்சிக்க முடியாது. அந்த வாக்குத்தத்தம் அது மெய்யானது, அது அப்படியே நிறைவேறும்னு சொல்லி நம்ம நம்பணும். நான் இந்த காரியத்தை இப்படி நான் சொல்ல முடியும், ஜீசஸ் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்பில் இருக்கணும். என்ன ஜீசஸ் டைம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நமக்கும் தேவனுக்குமான ஒரு நேரம் இருக்கணும். டெய்லி காலையிலையோ இல்லை நைட்டோ பர்டிகுலர் ஒரு டைமை நம்ம வச்சுக்கணும். அந்த நேரம் என்ன சூழல் வந்தாலும் சரி, நான் தேவனோடு அமர்ந்திருக்கிற நேரம். பில்லி கிரஹாம் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர், கர்த்தருடைய நாமத்துக்காய் பயன்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஊழியர், வெளி தேசத்தை சார்ந்தவர். அவர் தேவ சமூகத்தில் இளைப்பாற சென்று விட்டார். ஆனால் அவருடைய காலத்தில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, அவர் அமெரிக்காவினுடைய பிரதமர் மாளிகையிலிருந்து அவருக்கு அழைப்பு வருகிறது. அவரிடத்தில் பேசணும், பில்லி கிரஹாம்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நான் ஃபஸ்ட்டு ஆண்டவர், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம். நான் தேவனோடு அமர்ந்திருக்கிற நேரம் பிரதமரே வரட்டுங்க, நான் எந்திரிச்சு போக மாட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கும் தேவனுக்குமான நேரம், என் டைமை நான் ஆண்டவருக்கு நான் செலுத்தி விட்டு மீதி என்ன வேலைனாலும் மற்ற காரியங்களை நான் செலுத்துக்கிறேன். ஸோ தேவ பிள்ளைகள் நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும், நமக்கும் தேவனுக்குமான ஒரு நேரம், நமக்கும் தேவனுக்குமான ஒரு பங்கு, நமக்கும் தேவனுக்குமான ஒரு ஊழியம்னு சொல்லி நாம் தேவனோடு அப்படி ஒரு கனெக்ஷனில் நம்ம வரணும். அப்படி நம்ம பலப்படணும். அப்படி நீங்கள் ஊழியம் சரிங்களா, கர்த்தர் உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி உங்களுடைய வருமானங்களில் பங்குகளை எடுத்து தேவ சமூகத்துக்கு அனுப்புகிறீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். உங்களுக்கும் தேவனுக்கும், நீங்களும் தேவனும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் நம்ம லைஃப்பில் எப்போவுமே இருக்கணும். எப்போவுமே அது இருக்கணும். இந்த டைம் நான் இந்த வேலை நான் ஆண்டவருக்கு செலுத்திடுவேன். ஞாயிற்றுக்கிழமையா இது தேவனுக்குரிய நேரம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமில்லை, எந்த நாளாக இருந்தாலும் சரி, ஒரு நாளை கர்த்தருக்காய் நீங்கள் கொடுக்குறீங்களா, அந்த நாளை கர்த்தருக்காய் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ, எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ, எவ்வளோ பிரயாசப்படுகிறீங்களோ, கர்த்தர் மீதமுள்ள நாட்களில் அந்த பிரயாசத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுக்காய் இந்த நேரத்தை செலுத்து நிமித்தமாய் உங்களிடத்தில் இருக்க ஒரு நன்மையும் எந்த மனிதனாலும் எந்த கிரியைகளாலும் அதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினால் அதை ஆசீர்வதித்து நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குறேன். யாருடைய எல்லைகள் விஸ்தாரமாகிறது? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறவர்களுடைய எல்லைகள். ரெண்டாவது, யாருடைய எல்லைகள் விஸ்தாரமாகிறது? ஓய்வு நாளில், தேவனுக்குரிய நாளில், தேவனுக்குரியதில், தேவனுக்குரிய நேரத்தில் அவருடைய சமூகத்தில் நிற்கிறவருடைய எல்லைகள் விஸ்தாரமாகிறது. 2 காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ளும். கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமானவர்களாக நம்ம வாழ்வோம். தேவனுக்காய் நம்ம கொடுக்கிற நேரங்கள், தேவனுக்காய் நம்ம கொடுக்கிற செலவினங்கள், தேவனுக்காய் நம்ம கொடுக்கிற நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் கவனிக்கிறார், அதை கனப்படுத்துகிறார். அப்படியே உங்கள் மேலே அந்த நன்மைகள், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஃபேமிலியில் அந்த எல்கைகள் விஸ்தாரமாகட்டும்னு சொல்லி நான் மனதார ஆசீர்வதித்து வாழ்த்தி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் எல்கைகளை நீங்கள் விஸ்தாரமாக்குறீங்க. சில ஆண்டவரே பதவிகள், மற்ற காரியங்களை எங்களை உயர்த்தணும்னு விரும்புகிறீங்க. அந்த மேன்மைக்கு நேராக எங்களை நடத்துகிறீங்கப்பா. அதற்கு தகுதியுள்ளவர்களாய் பிரியமானவங்களா எங்களை மாற்றுகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அதே போல் எங்களுக்கும் உமக்குமான நேரம், எங்களுக்கும் உமக்குமான ஆண்டவர் சம்பத்தியம், ஆண்டவர் எங்களுக்கும் உமக்குமான ஆண்டவர் எங்களுடைய பலனை நாங்கள் உமக்கே செலுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த ஜெபத்தில் இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் தெய்வ கரம் அமரட்டும். ஆசீர்வதிங்க, நன்மைகளை கட்டளையிடுங்க. ஜெபங்களை கர்த்தர் கவனித்து அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். ஆமென். தேங்க்யூ. காட் bless you. அமாவாசை இரவு ஜெபம். நாள் மார்ச் 18 புதன்கிழமை. நேரம் இரவு 10:30 மணி. இடம் ஆறுதலின் இயேசு ஜெப வீடு, பூபால் ராயபுரம், 9வது தெரு, தூத்துக்குடி. தேவ செய்தி மற்றும் ஜெபம் போதகர் சாமுவேல், போதகர் ஜோசப். குடும்பமாய் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.